ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன தெரியுமா? நாம் தேவனுக்கு ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். உலகத்தாருடைய பார்வையிலே நாம் விசேஷம் இல்லாமல் இருக்கலாம், மற்றவருடைய பார்வையிலே நாம் முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாம் விசேஷமானவர்கள். ஆகவேதான் கர்த்தர் உன் மீதும் நம் அனைவர் மீதும் அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக துடிக்கிறவர் இயேசு, உங்களுக்காக பரிதபிக்கிறவர் இயேசு, உங்களை தேடி வருகிறவர் இயேசு. உங்களுடைய துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் உங்களை விசாரிப்பதற்கு ஓடி வருகிறவர் இயேசு. அல்லேலூயா. யார வர மாட்டாங்க, நம்மை விசாரிப்பதற்கு யார வர மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விசாரிப்பதற்கு நான் வருவேன், உன்னை கைப்பிடித்து நடத்துவதற்கு நான் வருவேன், உன்னை கைப்பிடித்து உயர்த்தி வைப்பதற்கு நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் எதை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காலை வேளையில எதை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க? என் மேல அக்கறை காட்ட யாருமே இல்லைன்னு நீங்க கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில சொல்லுகிறார், நீ என் பார்வையிலே விசேஷமானவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நமக்கு நல்ல அழகு இல்லாம இருக்கலாம், நல்ல திறமை இல்லாம இருக்கலாம், நல்ல பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம், சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையிலே முக்கியமானவர்கள். அவருடைய விசேஷமானவர்களாய் நாம் இருக்கிறதுனால நம்மள அவர் கைவிட்டுவாரா? சொல்லுங்க, கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டாருங்க.